எங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கேள்வி மட்டும் எல்லாருக்கும் இப்போ வந்திருக்கும். அது என்னென்னா, நான் எப்போ பணக்காரனாக போகிறேன், எப்போ அளவில்லாத பணத்தை என் கையில் நான் வச்சுருக்க போகிறேன். அதுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நான் கஜரன் நாகரட்னம், லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச். இந்த மைண்ட் கோச்னா என்ன? உங்கள் மனம்தான் உங்களோட மிகப்பெரிய எதிரி. அதை நண்பனாக்குறது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படுற கனவு காண்ற அந்த கனவு வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ள முடியும். அதுக்கான வழியை காண்பிக்கிறது தான் என்னோட வேலை. இந்த வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு டைம் கூட ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலுமே இந்த பணக்காரன் ஆகிறன்ற அந்த கேள்வி எப்பவுமே வந்திருக்கும். அதுக்கான பதில் தான் என்னது? அதுக்கான பதில், வாட் எவர் த மைண்ட் கேன் இமேஜின் அண்ட் பிலீவ் இட் கேன் அச்சீவ். இந்த மனம் எதையெல்லாம் கற்பனை பண்ணுதோ, அதை நம்புதோ, அதை அதனால் அடைஞ்சு கொள்ள முடியும். நீங்கள் நிறைய பணம் ஆசைப்பட்றீங்களா? இப்போ நான் கேட்குறேன், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்? முதல் உங்களோட பதில் என்னவா இருக்குது? இப்போ இருக்கிற இந்த கடன் அடைஞ்சா போதும். நிறையெல்லாம் ரொம்ப ஆசைப்படலை. இப்போ இருக்கிற இந்த சின்ன பிரச்சனை முடிஞ்சால் போதும். செலவுக்கு ஏதோ காசு இருந்தால் போதும். ஏன்னா உங்களோட மனதால் ஒரு அளவுக்கு மீறி ஆசையே பட முடியலை. ஆசைப்படுறதுக்கு அதுக்கு தெரியலை. அந்த ஆசைப்படுறதே தப்புன்னு உங்களுக்கு யாரை சொல்லி கொடுத்துருக்காங்க? முதல்ல உங்களுக்கு ஒரு பணம் வேணும்னா அது உங்களோட மனசில் உருவாகணும். எனக்கு இந்த அளவு பணம் இந்த பிஸ்னஸ் மூலமாக இந்த காலகட்டத்தில் எனக்கு கிடைக்கணும். இது முதல் ஆசையாக உருவாகணும். இதை மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே போகாதீங்க. என்ன மேனிஃபெஸ்டேஷன் போகும்போது அங்கே டைம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அது கிடைச்சிட்ட மாதிரி நான் நம்பணுன்றது தான் ஈர்ப்பு விதியோட அடிப்படை. அப்படி இருக்கும்போது நான் இந்த டேட்டுக்குள்ளே எனக்கு பணம் வரும்னு சொன்னீங்கன்னா மனம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் என்னென்னா, முதல் ஒரு முடிவெடுங்க. இது மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது, ஒரு முடிவு. எனக்கு எவ்வளோ பணம் வேணும், எந்த வியாபாரத்தில் வேணும், ஏன்னா நான் சும்மா இருக்கேன், எந்த ஒர்க்கும் இல்லை, எனக்கு பணம் வேணும்னா எந்த வேலை யூனிவர்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ யூனிவர்ஸுக்கு கொடுக்கறதுக்கு முதல் ஒரு வே ஒன்று அங்கே உருவாகணும். ஏன்னா இப்படி ஒரு முடிவுன்னு எடுக்க சொன்னேன்னா, முதல் உங்களுக்கு பணத்துக்கு மேலே இருக்கிற ஆசை. இப்போ எனக்கு 10 லட்சம் ரூபா எனக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வேணுன்ற முடிவு எடுத்துட்டிங்கன்னா உங்களோட கவனம் முழுக்க இருக்கிற கடன் பிரச்சனைகளும் இந்த லைஃப்லேயும் இருந்து அந்த 10 லட்சம் ரூபா மேலே போக ஆரம்பிக்கும். முதல் அந்த ஆசை, அந்த கவனம், அந்த கனவு அங்கே போக ஆரம்பிச்சிட்டாலே ஏதோ ஒரு உத்வேகத்தில் உங்களை அங்கே கொண்டே விட்டுரும். இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட நியதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இந்த செகண்டுக்கு ஒரு ஆசை வந்துட்டு நாளையில் படுத்தெழுப்பினதுக்கப்புறம் இதெல்லாம் மறந்து போயிடுச்சுன்னா அது தீவிரமான ஆசை கிடையாது. அப்போ வெறுமனே அந்த டைமுக்கு வர்ற ஆசைகள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஒரு தீவிரமான ஆசை எப்போ உங்களுக்குள்ளே வருதோ அது உங்களுக்கு அந்த பணத்தை கொண்டு வரதுக்கான வழியை காண்பிக்கும். இங்கே வெறுமனே அந்த ஆசை மட்டும் இருந்தால் போதாது. தீவிரமான ஆசையோட அங்கே நம்பிக்கை இருக்கணும். இந்த யூனிவர்ஸ் மேலேயும் உங்கள் மனசு மேலேயும் அதை சொல்லிக் கொடுக்குற குரு மேலேயும் உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கணும். நான் சொல்லியிருக்கேன், உங்களோட மனம் எதையெல்லாம் நம்புதோ அதெல்லாம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் நம்பும்போது மட்டும்தான் உங்களோட எண்ணங்களுக்கும் உங்களோட மனதுக்கும் நீங்கள் சக்தி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த எண்ணங்களையும் உணர்வுகளையும் சேர்க்குற தந்திரம் தெரிஞ்சிட்டா நீங்களும் ஜோதிதான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இதுதான் லோ ஆஃப் அட்ராக்ஷன். பணம் இருக்கிறதுக்கான கனவும் ஆசையையும் வச்சுட்டு நீங்கள் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்க போவீங்க. அப்போ உங்களோட மனம் சும்மா இருக்குமா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? உங்களோட மனம் தான் உங்களோட மிகப்பெரிய எதிரின்னு சொல்லியிருக்கேன். அது என்ன பேச ஆரம்பிக்கும்? இது உன்னால் முடியுமா? 10 லட்சம் ரூபா உன்னால் அச்சீவ் பண்ண முடியுமா? நீ ஒரு ரூபா சம்பாதிக்கணும்னா கூட கஷ்டம்தான் படணும். சும்மா நினச்ச உடனே காசு வந்துடுமா? இந்த மேல் மனம் உங்களை கொஷன் பண்ண ஆரம்பிக்கும். மனம் இந்த மாதிரி கொஷன் பண்ணுறதுக்கான காரணம் இந்த ஆள் மன அபிப்பிராயங்கள், த சப்கான்ஷியஸ் பிலீஃப் சிஸ்டம்னு நீங்கள் இத்தனை காலமாக உங்கள் மைண்டில் தேக்கி வச்சிருக்கிற அந்த பிலீஃப் சிஸ்டம் உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சிட்ருக்கு. முதல்ல அந்த பிலீஃப் சிஸ்டத்தை ஒரு களை மாதிரி நீங்கள் பிடுங்கி எறிஞ்சிட்டா தான் உங்களால் நீங்கள் ஆசைப்படுற அளவுக்கான பணத்தை அச்சீவ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் சொல்கிறது ஒன்று தான். பணத்தை சக்தி வடிவில் பாருங்கள். பணத்தை பௌதிக பொருளாக பார்த்துட்ருக்கிறவரை உங்களால் அதை ஒருபோதும் ஈர்த்துக்கொள்ள முடியாது. பணத்தை சக்தி வடிவில் பாருங்கள். உங்கள் மனசை பாருங்கள், அது என்ன கேட்குது, அது எதை நம்புதுன்றதை கவனிங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிறதும் நம்புறதும் தான் உங்கள் கையில் வந்து சேரப்போகுது. பணத்தை ஈர்த்துக்கொள்கிற தந்திரம்ன்றது என்னது? பணத்தை சக்தி வடிவில் எப்படி பார்க்குறன்றது தெரிஞ்சுக்கொள்ளணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிஎம்எக்ஸோட கண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கண்டெக்ட் பண்ணி உங்கள் டவுட்டுகளை கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.